ஹாய், இட்ஸ் அ டியூஸ்டே விலாகு. உங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறதுனே தெரில, வாங்க சொல்கிறேன். வரகரிசி தோசை மாவு தான் அரைக்கிறேன். மொத்தமாகவே ஒரே கிளாஸ் தான், ஆஃப் கிளாஸ் வரகரிசி, பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக இட்லி அரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, அதுலேயே 2 காஞ்ச மிளகா மிளகு போட்டு ஊற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதில் ஊற வச்சேன், ஈவினிங்காக அரைச்சிட்டேன். 4 o'clock நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலான்ட்டு. அப்புறமா மார்க்கெட் போயிட்டு இந்த பொருள் தான் வாங்கிக்கலாம். 30 ரூபாய்க்கு வாங்கினேன். மீதி கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கின்னு. கீரை ஒரு கட்டு 10 ரூபா, பூ வந்து 10 ரூபா, வெங்காயம் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கினேன் 1 கிலோ, பீன்ஸ் 20 ரூபாய்க்கு வாங்கினேன், காலிஃப்ளவர் 30 ரூபா, இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் அந்த 10 ரூபாய்க்கு கடுகு, அப்புறம் மீல் மேக்கரு, காஞ்ச மிளகாய் 2-3 ஐட்டம் வாங்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா பர்ஸில் வந்து ஒரு 200 ருபீஸ் அளவு தான் இருந்தது. மீதி ஏடிஎம்ல எடுக்கலாம்னா 2 ஏடிஎம்லையுமே வந்து காசு இல்லை. அந்த பரோட்டா எதுனா சாய் ஆஃபீஸில் வந்து ஆடிட்டிங் நடக்குதுன்னு லேட்டாக தான் வரேன். 8:30 9 o'clock ஆகுது. ஸோ நைட் வந்து அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுப்பாங்க. ஸோ அது ஃப்ரீ தான். அது ஏன்டா வேஸ்ட்டாக விடுற, வாங்கிட்டு வா, உனக்கு பிடிக்கலாம், நானாவது சாப்பிட்றேன்ட்டுன்னு. அதில் இப்போ 4 பரோட்டா வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். புதினா கொத்தமல்லிலாம் நிறைய இருந்ததா, சரி வெளியே வச்சாலும் வதங்கிட்டோம். நைட்டுக்கு சட்னி அரைச்சினேன். அரைக்கும் போது தண்ணியாக அரைச்சி சாப்பிட்டுட்டு மீந்ததை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்படியே சுண்டை வச்சு துவையெல்லாம் நெக்ஸ்ட் டே இது பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணியாக தான் அரைச்சி வச்சேன். அப்போ தான் தோசை நல்லா சுட வரும். அவ்வளோ கிறிஸ்பியாக வந்தது. என்ன கோவம் சொன்னேன்னா, நான் இவ்வளோ தடவை காட்டுற வீடியோவில் யாராச்சும் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு தரீங்களா? 2 பேர் தானே இருக்கிறோம். மிக்சிலேயே இவ்வளோ அழகாக அரைச்சி அக்கா வந்து சாய்க்கு செஞ்சு கொடுக்குறேன், நானும் சாப்பிட்றல. ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு தர மாட்டீங்க? யாரெல்லாம் செஞ்சு தரேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன வயசில் சாய்க்கெலாம் பழகலை, பசங்களுக்கு இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சாய் இதெல்லாம் சாப்பிட மாட்டான்னு அடம் பிடிப்பான். அவனையே சாப்பிட வச்சு இப்போ வந்து ஹெல்த்தியாக கொடுக்கு. சிறுதானியங்களில் பசங்களுக்கு எந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு இப்போ நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாமா?